அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். நாம் வாசித்த வேத பகுதியான எண்ணாகமம் 29ஆம் அதிகாரத்திலே பலிகளை பற்றியும் அதை எப்படி செலுத்த வேண்டும் என்றும் எந்தெந்த பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அது எந்தெந்த நாட்களில் அனுசரிக்க வேண்டும் என்றும் செலுத்தப்படும் காணிக்கைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், காய்கள் என்ற எண்ணிக்கையில் செலுத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டு போகிறார் தேவன். ஒரு சில பலிகளாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, நித்திய தகன பலி, நித்திய சர்வாங்க தகன பலி, இப்படி சில பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முறைகளை எல்லாம் தேவாதி தேவன் மோசேயிடம் சொல்கிறார். தேவாதி தேவனின் வாயின் வார்த்தைகளை மோசே கேட்டு தேவனிடம் கேட்ட எல்லா காரியங்களையும் இப்போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்கள் தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். 40ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான் என்பதாய் படிக்கிறோம். கர்த்தர் மூலமாய் கேட்டு பெற்றுக்கொண்ட கட்டளைகளை, பிரமாணங்களை ஒன்றும் பிசகாமல் மாறாமல் தேவ வார்த்தைகளை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி சொல்லப்பட்ட பலிகளின் முறைகளை சரியாக செய்ய அவர்களை ஊக்குவிக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட தவறி போகக்கூடாது. அப்படியே கேட்டு அப்படியே அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இதுல ஒன்று தவறுதலாக பலி செலுத்தப்பட்டால் கூட அது பரிசுத்த குலைச்சலாக கருதப்படும். ஆகையால் கர்த்தரின் வார்த்தைகளை மிக கவனமாக கேட்டு மிக சரியாக இஸ்ரவேலருக்கு தெரிவிக்க வேண்டியது மோசேயின் கடமையாக இருந்தது. இதை சரியாக சொன்னான் என்று வாசிக்கிறோம். இதில் ஏதாவது தவறி நடந்துவிட்டால் மோசே கூட குற்றவாளியாகி போவான். கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே ஜனங்களுக்கு சொன்னான் என்பதாக அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தன்னுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மோசே மூலமாகத்தான் இஸ்ரவேலருக்கு தெரியப்படுத்தினார். சொல்லப்பட்ட வார்த்தைகள் யாவும் அப்படியே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேலிடம் கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளை அப்படியே சொல்கிறதாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இது அப்படியே நிறைவேற்றப்பட வேண்டும், இதில் ஒன்றும் கூட்டவோ குறைக்கவோ செய்யக்கூடாது என்பதாக மோசே சொல்லுகிறார். நீங்கள் உபாகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால், மோசே இஸ்ரவேலிடம் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்று கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் அப்படி என்று சொல்லுகிறார். அதாவது தேவாதி தேவன் சொல்லுகிறதான அந்த பிரமாணங்களை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும் போது அது சொல்லப்பட்ட காரியங்களிலே ஒன்றும் குறைக்கவோ கூட்டவோ கூடாது என்பதாக சொல்லுகிறார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால் தேவாதி தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாக அர்த்தம். அதை கை கொண்டு நடந்தால் கர்த்தர் உங்களை தமக்கு பரிசுத்த தரமாக நிலைப்படுத்துவார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று கர்த்தரின் வார்த்தைகளை பற்றி இஸ்ரவேலிடம் மோசே சொல்கிறார். கர்த்தரின் வார்த்தைகளையோ கட்டளைகளையோ மீறி ஏதாவது காரியம் நடக்குமே என்றால் அந்த காரியம் வாய்க்காது என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சமயம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நாங்கள் ஏறி போவோம் என்று சொல்லி மலை நோக்கிலே இருக்கிறார்கள். அப்போது மோசே சொல்கிறான், நீங்கள் கர்த்தரின் கட்டளை மீறுகிறதென்ன, அது உங்களுக்கு வாய்க்காது என்று சொல்லுகிறார். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்கிறார். அதாவது கர்த்தரின் கட்டளைகளை மீறும் போது காரியங்கள் வாய்க்காது, எந்த செயல்களும் நன்மையாக நடக்காது என்பதாக அர்த்தம். இங்கே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட தேவ கட்டளைகள்
தேவ வார்த்தைகள் யாவும் மோசே மூலமாகத்தான் போதிக்கப்பட்டது. கர்த்தர் நேரடியாக ஜனங்களிடத்தில் பேசவில்லை என்பதாய் நாம் வாசித்து வந்த எல்லா பகுதிகளிலுமே இருக்கிறோம். கர்த்தரின் கட்டளைகளை அவரின் வார்த்தைகளை மீறி செயல்பட்டவர்கள் கர்த்தரால் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த மோசே கூட மேரிபாவின் தண்ணீரை குறித்த காரியத்தில் தவறினபடினாலே கானானை அடையாமல் போனான். கண்மலையோடு பேசுகின்ற வார்த்தையை மீறி கண்மலையை அடித்தான். அங்கே மோசே தேவ வார்த்தையை மீறினபடியால் கானானை இழந்து போனான். யோனா தீர்க்கதரிசி தேவ வார்த்தையை கீழ்ப்படியாமல் நீர்களுக்கு போகாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். அவன் தண்டனையாக 3 நாள் மீனின் வயிற்றிலே இருந்தான். பிலேயாம் தீர்க்கதரிசி கர்த்தரின் வார்த்தையை மீறி இஸ்ரவேலரை சபிக்க போகும்போது தேவதூதனால் எச்சரிக்கப்படுகிறான். ஆனால் கழுதையின் மூலமாய் அவன் காப்பாற்றப்படுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ வார்த்தைகளை மீறி நிறைய தடவைகள் தேவ கோபத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நிறைய அழிவுகளை சந்தித்திருக்கிறார்கள். இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த நிகழ்வு. ஆனால் இந்த காலங்களிலும், இந்த கிருபையின் காலங்களிலும், நாம் வசிக்கிறதான இந்த நாட்களிலும் தேவ வார்த்தைகள் யாவுமே அவருடைய ஊழியர்கள் மூலமாய்த்தான் தேவ ஜனங்களுக்கு அருளப்படுகிறது. தேவ வார்த்தைகள் மோசையை போல கர்த்தர் கட்டளை இட்டபடியெல்லாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அது அவர்கள் கடமை. தேவ மனிதர்கள் மூலமாய் சொல்லப்படும் வார்த்தைகள் யாவும் கர்த்தரின் வார்த்தைகள் என்ற தெளிவும் பயமும் நமக்குள் இருக்க வேண்டும். அதில் ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ அதை விமர்சிக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. தேவ ஊழியர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் யாவும் தேவனால் அருளப்பட்டது என்ற ஒரு தீர்மானமான ஒரு நம்பிக்கை நம் மனதில் இருக்க வேண்டும். ஊழியர்களின் நிலவரங்களை பற்றியோ அவர்கள் அந்தஸ்தையோ அவர்களுடைய காரியங்களை பற்றி நம்ம விமர்சிக்க கூடாது. அவர்கள் மூலமாய் நமக்கு சொல்லப்படும் தேவ வார்த்தைகளை நாம் சரியாக கடைபிடித்தால் மட்டுமே நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ ஊழியரின் தேவ வார்த்தைகளை குறைத்தோ கூட்டியோ அதை விமர்சிக்கவோ கூடாது. அந்த ஊழியர் சரியில்லை, அதனால்தான் அவர் உபதேசமும் சரியில்லை, இந்த சொல்லே நாம் சொல்லக்கூடாது. மோசே தவறுதலாக ஒரு குற்றம் செய்கிறார். ஆனால் கர்த்தரின் வார்த்தைகளை கட்டளைகளை எல்லாம் இஸ்ரவேலருக்கு அப்படியே சொல்லுகிறார். தேவ ஊழியர்களை விட அவர்கள் வாயிலிருந்து வரும் தேவ வார்த்தைகள் மிக முக்கியமானது. எந்த சூழ்நிலையிலையும் தேவ ஊழியர்களை கனவீனப்படுத்த தேவன் அனுமதிப்பதே இல்லை. அவர்களை விமர்சிக்கவும் தேவன் அனுமதிக்கிறது. என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. மோசே எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தபடியால் அந்த ஸ்திரியின் நிமித்தம் மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்று தேவ மனிதனாகிய மோசையை குறைவாக பேசினார். தேவன் அதை கேட்டார். மிரியாமை குஷ்டரோகி ஆக்கினார். அவளை கண்டித்தார். இந்த சம்பவம் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி ஒன்று உண்டு. கர்த்தரின் கட்டளைகளை அவரின் வாய் மூலமாய் கேட்டு அவருடைய வார்த்தைகளை அப்படியே இஸ்ரவேலுக்கு சொன்ன மோசையை போல தேவ வார்த்தைகளை தேவ ஊழியர்கள் மூலமாக நமக்கு தேவன் தருகிறார். அதில் ஒன்றும் கூட்டவும் குறைக்கவும் செய்யாமல் அதை அப்படியே கீழ்ப்படியே கடமைப்பட்டு இருக்கிறோம். இதை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் தேவ வார்த்தைகளை நாம் கவனித்து செயல்பட வேண்டுமே தவிர அந்த வார்த்தையை நமக்கு அழிந்த ஊழியர்களை பற்றி எந்த விதமான விமர்சனங்களை நாம் வைக்கக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அது தேவனுக்கும் அந்த ஊழியருக்கும் உள்ள காரியம். நாம் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை விவேகமான ஜனங்களாய் நம்மை மாற்றுகிறார் என்று வசனம் சொல்கிறார். நாம் அவரை பணிந்து கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வாழாக்காமல் தலையாற்றுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த ஒரு சிறு வசனம் மூலமாக நாம் உணர்த்தப்படுகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை அப்படியே தேவ பிள்ளைகள் கேட்டு தேவ மக்களுக்கு உபதேசிக்கும் போது அந்த ஊழியர்களின் வார்த்தையை அப்படியே நாம் கடைபிடிப்போம் என்றால்
தேவ வார்த்தைகளை கடைபிடிக்கும் போது தேவன் நம்மை அபரிதமாக ஆசீர்வதிக்கிறார் என்ற இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக உபதேசிக்கப்பட்டதான அந்த வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது போல இந்த காலங்களிலே தேவ ஊழியர்கள் மூலமாக நமக்கு அருளப்படுகிறது. அதை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவ ஊழியர்களை களம் பண்ணி தேவ வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையிலே தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.